அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. திருநெல்வேலி அரசு மருத்துவமனை பிணவரை வளாகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் உடலை பெற்றோர் இன்று வாங்குவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனையொட்டி போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். நெல்லை கேட்டுச்சனூர் பகுதியில் ஜூலை 27ஆம் தேதி தூத்துக்குடி ஆறுமுகத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் என்பவரை நெல்லை பாளையங்கோட்டைச் சேர்ந்த சுஜித் என்ற வாலிபர் தனது அக்காவுடனான காதலை கைவிட வலியுறுத்தி ஓடோட விரட்டி அறிவால வெட்டி ஆணவ கொலை செய்தார். இதைத் தொடர்ந்து சுஜித் சில மணி நேரத்தில் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். காவல் நிலையத்தில் சுஜித்தின் பெற்றோர்களான காவல் உதவி ஆய்வாளர் சரவணன், கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீது காவல்துறையினர் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். ஜூலை 27ஆம் தேதி இறந்த கவினின் உடலை அரசு மருத்துவமனை பிணவரையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து சுஜித்தின் பெற்றோர்களான சரவணன், கிருஷ்ணகுமாரி இருவரையும் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கவினின் உறவினர்கள் அவரது உடலை வாங்காமல் மறுப்பு தெரிவித்துள்ளனர். காவல்துறையினர், அரசியல் கட்சியினர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் கவினின் உறவினர் 4 நாட்களாக உடலை வாங்கவில்லை. இதனால் கவின் உடல் நெல்லை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. நேற்று தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி, விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோரும் பலரும் கவினின் உறவினர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நிலையில் இன்று 5வது நாளாக கவினின் உடலை வாங்குவது குறித்து காலை முதலில் கவினின் உறவினர்கள் ஆலோசனை நடத்தினர். நீண்ட நேரம் ஆலோசனைக்கு பிறகு 5வது நாளான இன்று கவின் உடலை வாங்க சம்மதம் தெரிவித்து அவரது உறவினர்கள் முடிவு செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் இன்று கவினின் உறவினர்களான நெல்லை அரசு மருத்துவமனை பிணவரையில் இருக்கும் கவினின் உடலை வாங்குவதற்கு வர இருக்கின்றனர். முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையாக துணை ஆணையர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.